தூங்க போற நேரம் வந்துட்டு அரை முழுக்க இருட்டாக்கிட்டீங்க, உடம்பும் சோர்வா இருக்குது. ஆனா கண்ண மூடினா தூக்கம் வர மாட்டேங்குது. திடீரென்று உங்களுக்கு உங்களோட மூளைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சண்டை ஞாபகம் வருது. அந்த சண்டையில் நாம இப்படி பேசிருக்கலாமே, நம்ம ஏன் அப்படி அமைதியா இருந்தோம்னு சொல்லி சிந்தனை வருது. இல்லைன்னு சொன்னா பாதி வழியில் நின்று போன ஏதோ ஒரு உரையாடல் அல்லது கை நழுவி போன ஒரு வாய்ப்பு ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்ற விடை தெரியாத கேள்வி, இது எல்லாமே வரிசையா வந்து நம்மளோட மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலை உருவாக்கும். பகல் முழுவதும் பிஸியா இருந்த டைம்ல எல்லாம் இப்படியான எண்ணங்கள் வரல. இரவான அமைதியா படுக்க போகக்குள்ள மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா வருது, நான் ஏன் இப்படி தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றேன் என்று சொல்லி சில நேரம் நமக்கே நம்ம மேல கோபம் வரலாம். ஆனா உண்மையிலே தவறு யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா இது நம்ம மூளை செய்யற ஒரு உளவியல் விளையாட்டுன்னு சொல்லியலும். உளவியல் இதை வந்துகிட்டு சைக்கானிக் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். 1920களில் ப்ளூமா சைக்கானிக் அப்படின்னு சொல்ற உளவியலாளர் தான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த விஷயம் எப்படி நடக்குது, இதுல இருந்து நாம எப்படி வெளியே வர சம்பந்தமா தான் நாம இந்த வீடியோல பேச போறோம். ப்ளூமா சைகானிக் அப்படின்னு சொல்ற ஒரு உளவியலாளர் ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டர்களை கவனிக்கிறார். அந்த வெயிட்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டர் எடுத்துட்டு அதை கொடுக்காத வாடிக்கையாளர்கள் விவரங்களை ரொம்ப துல்லியமா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா பில் கட்டி அந்த விஷயம் முடிஞ்ச அடுத்த கணமே அதை அப்படியே மறந்து போயிடுறாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ண போய்தான் ஒரு உண்மையை தெரிய வருது. அது என்னன்னு சொன்னா, நாம ஒரு வேலையை அல்லது ஒரு விஷயத்த முழுமையா முடிச்சுட்டா நம்மள மூளை அதை கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி ஓரமா வச்சுட்டுதான். ஆனா ஒரு விஷயம் பாதியிலே நிக்குது அல்லது மூளை முழுமை பெறலைன்னு சொன்னா மூளை அது ஒரு திறந்த, அதாவது ஓப்பன் ஃபைலா வச்சுக்கிட்டு இருக்குமா. அதை முழுமையா முடிக்கிற வரைக்கும் நம்ம நினைவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குமா. இந்த தியரி நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா மனித உறவுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணத்துக்காக ஒரு பிரேக்கப் அல்லது திடீரென்று நின்று போன ஒரு நட்பு அல்லது சொல்ல நினைச்சு சொல்ல முடியாம போன ஒரு விஷயம் அல்லது ஒரு சரியான க்ளோஷர் கிடைக்காத ஒரு பிரிவு, இது எல்லாமே வந்துகிட்டு அன்பினிஷ்ட் பிசினஸ் அப்படித்தான் நம்ம மூளையில பதிவாகுது. அவங்க ஏன் அப்படி பண்ணினாங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி மூளை அந்த கேள்விக்கான விடையை என்ன செய்யணும்னா தேடிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் மனசுக்குள்ள ஏன் வருஷக்கணக்குல கூட சில நினைவுகள் நம்மளை விட்டு போகாம திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல ஓடிக்கொண்டே இருக்கும். இது தொடரும் போதுதான் என்ன செய்தன்னு சொன்னா அதிதீவிரமான மன அழுத்தம், பதட்டம், சில நேரங்கள்ல தூக்கமின்மைகள், இதுக்கெல்லாம் இந்த விஷயம் என்ன செய்யணும்னா வழிவகுக்குது. ஸோ நீங்க கேட்பீர்கள், சரி இந்த தோட்லும் இந்த மன சுழற்சியிலேருந்து நாங்க எப்படி வெளியே வர்றதுன்னு. முதல் விஷயம், எல்லா விஷயத்துக்கும் வாழ்க்கையில தெளிவான பதில் கிடைச்சிடும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. சொல்லக்குள்ள ஈஸியா இருக்கும், செய்யறது கஷ்டம்தான். சில நேரங்கள்ல பதில் கிடைக்காததே ஒரு பதில் தான் அப்படின்னு சொல்லி நாம் ஏத்துக்கணும். ரெண்டாவது, நம்மளை தொந்தரவு செய்யற அந்த எண்ணங்களை ஒரு டைரியில் எழுத்து பழகணும். மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தும் போது மூளை அது ஒரு முடிவுக்கு வந்ததா நினைக்க தொடங்கும். ஆனா சில பழைய நினைவுகளும் காயங்களும் ரொம்ப ஆழமா இருக்கும் போது நம்மளால சுயம் அதுல இருந்து வெளியே வர முடியாது. அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவைப்படுது. உடம்புக்கு காய்ச்சல் வந்தா நாம டாக்டர் கிட்ட போற மாதிரி மனசுக்குள்ள ஒரு குழப்பம் அல்லது ஏதோ ஒரு வகையான சுமை இருந்தா நாம ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு கவுன்சிலர்கிட்டயோ பேசுறது ரொம்பவே ஒரு இயல்பான விஷயம். இது கட்டாயம் இயல்பான விஷயமா மாறணும்னு சொல்றதுதான் என் விருப்பமும் கூட. ஒரு தொழில்முறை உளவியலாளர் உங்களோட மனசுல இருக்கிற அந்த அன்பினிஷ்ட் ஃபைல்ஸை எப்படி கையாளுறது, எப்படி அந்த எண்ணங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான முடிவு சாரன்னு சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இப்ப நீங்க ஒரு ஹெல்ப்பை நாடும் போது அது ஒரு பலவீனம் இல்லை, அது உங்களோட மனசு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நீங்க எடுக்கிற மிகச்சிறந்த முடிவாத்தான் இருக்க போகுது. நம்மள பலர் இப்படியான கை சேதத்துடன் நாளாந்தம் பயணிச்சு கொண்டிருக்கோம். ஏன் அப்படி நடக்கல, ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே அண்டா நம்மளோட வாழ்க்கையில இல்லை, அதாவது நாள் கடந்த விஷயங்களை கூட இப்பவும் நிறைய பேர் கை சேதப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு அந்த விஷயம் அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை செலுத்துதுன்னு சொன்னா இப்படி ஒரு உதவி ஒன்று பெறத்துல எந்தவித தயக்கமும் பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு அல்லது உங்களோட நண்பனுக்கு அல்லது நண்பிக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட மனசுட அமைதிதான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் ஒரு வீடியோல சந்திக்கேன். நன்றி.